வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது குரு பெயர்ச்சி பலன்கள். இந்த குரு பெயர்ச்சி பலன்களுக்காக எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்போம். ஏன்னா, எனக்கு வேலை எப்படி இருக்கும்? வேலை கிடைக்குமா? கிடைக்காதா? மாற்றம் ஏற்படுமா? எனக்கு திருமணம் நடக்குமா? நடக்காதா? அப்புறம் குழந்தை பேரு கிடைக்குமா? மணி ஃப்ளோ எப்படி இருக்கும்? ஹெல்த் எப்படி இருக்கும்? நம்ம குழந்தைகள் நல்லபடியாக படிப்பாங்களா? அடுத்த லெவலுக்கு போவோமா? அப்படின்ற எல்லா விஷயங்களும் இந்த குரு பெயர்ச்சியோட பலன்களில் நம்ம எதிர்பார்த்துட்டு காத்துட்டு இருந்திருப்போம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு ராசிக்கான பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சுபகாரகனாக விளங்கும் குரு பகவான் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி வரும் மே 26, 2026 மற்றும் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி ஜூன் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பிற்பகல் 2:25 மணிக்கு மிதுன ராசியிலிருந்து தனது உச்ச வீடான கடக ராசிக்கு பயிற்சியாகிறார். இந்த பயிற்சியானது உலக அளவில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது. ஜூன் முதல் அக்டோபர் வரை இந்த 5 மாத காலங்களில் குரு உச்சநிலையில் இருப்பார். இதே போன்று அக்டோபர் 31ஆம் தேதி குரு பகவான் அதிசாரமாக முன்னோக்கி கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியாகிறார். மேலும் டிசம்பர் 13ஆம் தேதி முதல் குரு பகவான் வக்ர நிலையில், அதாவது பின்னோக்கிய பயணத்தில் இருப்பார். எட்டாவதாக விருச்சிக ராசி. எக்ஸலண்ட்டான வாழ்க்கை வாழப்போகும் விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் உங்களுக்கு 8ஆம் இடத்தில் இருந்த குரு இப்போ 9ஆம் இடத்தில் வரப்போகிறார். லாஸ்ட் 1 இயராக அஷ்டமத்தில் குரு இருந்ததுனால பல பழி பாவங்களுக்கு ஆளாகி இருந்திருப்பீங்க. பேரு புகழ்னு இருந்தவங்க கூட தன்னோட பட்டம் பதவின்னு எல்லாத்தையும் இழந்திருந்திருப்பீங்க. பத்தாததுக்கு சனி வேற பல விதங்களில் உங்களை ஆட்டி படைச்சிருப்பார். சுற்றி சுற்றி செக்கும் வச்சுட்டு இருந்திருப்பார். ஆனால் இப்போது ஒரு மிகப்பெரிய ரிலீஃபு உங்களுக்கு காத்துட்ருக்கு. எல்லா மாற்றத்தையும் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கிறார். 10ல் கேது இருக்கிறாரு மற்றும் 9ல் குரு வரதுனால எல்லாமே திடீர்னு நடக்குங்க. அதாவது திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பதவி, புகழ், இப்படி எல்லாமே டக்குன்னு நடக்கும். இது வரைக்கும் நிறைய துன்பங்களை நீங்கள் அனுபவிச்சுட்டு இருந்திருப்பீங்க. மனசால் உடைஞ்சும் போயிருந்திருப்பீங்க. இப்போது இந்த குரு பயிற்சி எல்லாத்துலேருந்தும் உங்களுக்கு விடுவிக்க போகுது. மன தடுமாற்றம், உடல் ரீதியான பிரச்சனைகள், மரண பயம், இவை எல்லாத்துலேருந்தும் உங்களுக்கு விடுதலை கிடைக்க போகுது. அடுத்து தொழில் மற்றும் வேலை. இந்த டைமில் உங்களுக்கு பிஸ்னஸ் ஐடியாஸ் நிறையவே வருங்க. இந்த பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, எந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணலாம், அந்த மாதிரி நிறையா உங்களுக்கு தாட்ஸ் வரும். அப்புறம் பவர்ஃபுல்லான ஒரு ஜாப்ஸில் போய் உட்கார போகிறீங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் உங்கள் கைக்கு வரப்போகுது. அப்புறம் ப்ரமோஷன் கண்டிப்பாக நடக்கும். நிறைய ஜாப் ஆஃபர்ஸ் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வர காத்துட்ருக்கு. அடுத்து வேலை நிமித்தம் காரணமாக இடமாற்றம், ஊர் மாற்றம் ஏற்படும். அப்புறம் 10ல் கேது இருக்கிறதுனால மேனேஜர்கிட்ட சின்ன மனஸ்தாபங்கள் வரும். ஸோ அதில் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. அடுத்து பொருளாதாரம். இது வரைக்கும் இருந்த பணத்தட்டுப்பாடுகள் எல்லாமே விலக போகுது. தேவைக்கான பணம் உங்கள் கையில் கிடைக்கும். பொருளாதாரம் உயரும். கடனை கட்டி முடிப்பீங்க. பண உதவிகள் கண்டிப்பாக எங்கிருந்து கேட்டாலுமே கிடைக்கும். தேவைக்கு அதிகமான வளர்ச்சியை நீங்கள் இந்த காலகட்டத்தில் பார்க்க போகிறீங்க. அடுத்து குடும்பம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தனக்கென வாழாமல் தன்னோட ஃபேமிலிக்காகவே நீங்கள் வாழ்வீங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நல்ல பற்றும் பாசத்தோடவும் இருப்பீங்க. 2 பேருக்குமே இணக்கமான சூழல் இருக்கும். உங்கள் கௌரவத்தை குரு மேம்படுத்துறதுனால ஃபேமிலிக்குள்ளே ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் அதை வெளியில் கொண்டு வர மாட்டீங்க. உங்களுக்குள்ளேயே பேசி ஒரு நல்ல ஒரு சொல்யூஷனை கொண்டு வருவீங்க. ஒரு 3ஆவது நபர் அந்த விஷயத்துக்கு உள்ளே நுழையிறதுக்கு நீங்கள் விட மாட்டீங்க. அப்புறம் உங்கள் கௌரவத்தை நீங்கள் விட்டும் கொடுக்க மாட்டீங்க. அப்புறம் சண்டை போட்டாலும் அது ஒரு பெரிய பிரச்சனாலே ஆகாது, பெருசாகவும் ஆகாது. ஸோ சமாதானம் ஈஸியாகவே ஆயிடுவீங்க. அடுத்து வாக்குக்கு பலம் அதிகம். உங்கள் பேச்சுக்கு எல்லோரும் கட்டுப்படுவாங்க. 3ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அதனால் பிரதர்ஸ் கிட்ட இருந்த ப்ராப்ளம் சரியாயிரும். ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்லாம் உங்களை தேடி விரும்பி வருவாங்க. யாரோ புது நபர்கள் இன்ட்ரடியூஸ் ஆவாங்க. அவங்க மூலமாக உங்களுக்கு நல்லதொரு வெற்றி, அனுகூலம் கிடைக்கும்.
அடுத்து வீடு. வீடுன்னு அப்படின்னு பார்க்கும்போது, நெறைய பேரு இருக்கிற வீட்லருந்து வேற வீட்டுக்கு சேஞ்ச் பண்ணலாமான்னு நெனச்சிருப்பீங்க. ஆனா, அது சேஞ்ச் பண்ண முடிஞ்சிருக்காது. நெறைய பேரு பூமி பூஜை போட்டு ஸ்டார்ட் பண்ணலாமா வேலைகளன்னு நெனச்சிருப்பீங்க. ஆனா, அதுவும் தடையாவே இருந்திருக்கும். சிலர் வீடு வாங்கி குடி போகலாமா அப்படின்னு இருந்திருப்பீங்க. அதுவும் ஸ்டாப் ஆகியே இருந்திருக்கும். ஆனா, இந்த குரு பெயர்ச்சி இந்த தடைகளை எல்லாம் படிப்படியாக குறைக்க காத்து கொண்டிருக்கிறது. அடுத்து நீங்க எதுல கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால, வண்டி வாகனத்தில போயிட்டு வரும்போது நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா, ஆக்சிடென்ட் ஆகக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அடுத்து உங்க அம்மாவோட சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் ஆகும். அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்து பிஸ்னஸ் பண்றவங்க, அகலக்கால் வைக்கலாமான்னு தோணும். எதுவா இருந்தாலும் பார்த்து யோசிச்சு முடிவெடுங்க. அப்புறம் நெறைய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். ஆனா, 3ஆம் இடத்துல குரு பார்க்கறதுனால வாய்ப்புகள் நெறைய நீங்க தவற விடுவீங்க. அ அடுத்து உங்க அம்மாவுடைய உடல்நிலையும் நீங்க கவனமா இருக்கணும். அடுத்து திருமணம் அப்படின்னு பார்க்கும்போது, யாரெல்லாம் கல்யாண வயசுல இருக்கிறீங்களோ, கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் நடக்கும். அதேபோல சொந்தத்திலே நீங்க கல்யாணம் பண்ணக்கூடிய யோகம் உண்டு. அடுத்து குழந்தை பாக்கியம்னு பார்க்கும்போது, 5ஆம் இடத்த உச்ச பெற்ற குரு பார்க்கறதுனால, குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். சொத்து விஷயங்கள் பார்க்கும்போது, சொத்து சம்பந்தமான விஷயங்களில் சாதகமான பலனே கிடைக்கும். அடுத்து ஹெல்த் எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா, இடுப்பு பகுதி, கால் பகுதி, ஆசன வாய் பகுதியிலலாம் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ, அத நீங்க கண்டிப்பா பார்த்துக்கணும். அடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, அற்புதமான டைம்ங்க இது. எக்ஸாம்ஸ்லாம் சூப்பரா எழுதுவீங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் நல்லபடியாவே பாஸ் பண்ணிருவீங்க. யாரெல்லாம் கவர்மெண்ட் ஜாப்க்காக வெயிட் பண்ணிட்டுருந்தீங்களோ, கண்டிப்பா இந்த முறை அந்த ஜாப் கிடைக்கும். பேங்க் எக்ஸாம் எழுதுறவங்க பாஸ் பண்ணிருவீங்க. முக்கியமாக டாக்டர் சீட் கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்து உங்களுக்கு ஆதரவா தெய்வமே வருங்க. தெய்வ பலம் அதிகரிக்கும் இந்த டைம்ல. நீங்க என்ன கேட்டாலும் அந்த இறைவன் நடத்தி கொடுப்பாருங்க. ஆசைப்பட்டது எல்லாமே நிறைவேறும். குரு பகவான் பார்வை தனக்கு பிடித்த விருச்சிக ராசியில பதிவதால் என்ன ஆகும்னா, உங்க கைய புடிச்சுட்டு தூக்கி விடுவார் அவரு. தைரியத்த கொடுப்பார். எல்லா வகையிலுமே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தான் உங்களுக்கு இருக்கும். அடுத்து நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் யாருன்னு பார்த்தோம்னா, திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானே வேண்டிக்கோங்க. அவர் எல்லா சிக்கல்களையும் தீர்த்து வைப்பார். நல்ல முன்னேற்றங்களை வாரி வழங்குவார். அடுத்து நட்சத்திர வாரியான பலன்கள். விசாகம் 4ஆம் பாதம். இது குருவோட சொந்த நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால, உங்களுக்கு டபுள் டமாக்கா தாங்க. திருமணம் நடக்கும், வீடு கட்டுவீங்க, பணவரவு அதிகரிக்கும், முன்னோர்களின் ஆசி கிடைக்கும். அடுத்து அனுஷம். இது சனீஸ்வர பகவானோட நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால, உங்களுக்கு வேலையில் இருந்த நெருக்கடிகள் அகலும். வெளியூர், வெளிநாடு முயற்சிகள் பாசிட்டிவா இருக்கும். நிறைய புதிய பொறுப்புகள் வரும். அடுத்து கேட்டை. இது புதனுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அறிவு திறன் அதிகரிக்கும். பிஸ்னஸில் புதுசாக ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணி பெரிய ப்ராஃபிட் கிடைக்கும். புதுசாக பிரான்ச்சஸ்லாம் ஓப்பன் பண்ணுவீங்க. மொத்தத்தில் இந்த குரு பெயர்ச்சி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சாதனை படைக்கக்கூடிய காலமாக இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் உங்கள் ராசியும் நட்சத்திரத்தையும் பதிவிடுங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இனி அடுத்த வீடியோவில் அடுத்த ராசிக்கான பலனை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.